இட்லி பொடி பொடிக்க போகிறேன். எவ்வளவுன்னா ஒரு ஒரு கப்பு உளுந்து, ஒரு கப்பு உளுந்துக்கு கொஞ்சம், நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் கடலை பருப்பு ஒரு அரை கப்பு போட்டால் போதும். ஒரு கப்பு, பெரிய கப்பு ஒரு கப்பு உளுந்துக்கு அரை கப்பு கடலை பருப்பு. அதுக்கப்புறம் எள்ளு எல்லாம் என்ன செய்யணும்னா தனியாக வறுக்கணும். தனியாக தான் வறுக்கணும், மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது. தனியாக வறுத்து போட்டுட்டு வத்தல் மிளகு அதுவும் எல்லாத்தையும் தனியாக வறுத்து வைக்கணும். கருவேப்பிலையும் தனியாக வறுத்து வைக்கணும். எல்லாத்தையும் பிளேட்டில் தனியாக வைக்கணும். வச்சுட்டு கடைசியில் என்ன செய்யணும்னா வெள்ளைக்கூடு. ஆனால் நிறைய பேர் வெள்ளைக்கூடு போட விரும்ப மாட்டாங்க. இந்த வெள்ளைக்கூடை என்ன செய்யணும்னா வறுக்கணும். லாஸ்ட்டில் எல்லாம் வறுத்து முடிஞ்ச பிறகு அதை போட்டு அதிலே வறுத்து எடுத்துட்டா போகிறோம். அப்புறம் அந்த உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு வெள்ளைக்கூடை மட்டும் கடைசியில் தான் அதில் போடணும். அதுக்கு முதல்ல போட்டோம்னா அது ஒட்டி போயிடும்.